இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். யோவான் 8 31, 32 நாம் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சீடர்களாக இருக்க விரும்பினால் அவர் நமக்கு சொல்வதை எப்பொழுதும் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். காரணம், சீஷத்துவம் என்பது ஒரு முறை மட்டும் நடக்கிற செயல் அல்ல, அது தொடர்ச்சியான செயல்முறையாகும். அதுபோலவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முடிகின்ற காரியம் அல்ல, அது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நடக்கின்ற காரியமாகும். மேலும் நாம் பரிசுத்த வேதாகமத்தை எவ்வளவு நன்றாக அறிந்தவர்களாக இருக்கிறோம் என்பதினால் ஆவிக்குரிய வளர்ச்சியை அடைய முடியாது. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவு கீழ்ப்படிந்து நடக்கிறோம் என்பதை பொறுத்தே நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் அமையும். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை படிக்கிறவர்களாக மட்டுமல்லாமல் அதை கைக்கொண்டு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய மனதும் சிந்தனையும் உம்முடைய வார்த்தைகளால் நிரம்பியிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய மகிழ்ச்சியால் எங்களை நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.